உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. இப்போ டைம் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 5:44 சரிங்களா? ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மணி 5:45 ஆகுது. நான் 4:30க்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டாச்சு சரிங்களா? நல்லபடியாக ப்ரே பண்ணியாச்சு. வேல்மாறனும் நான் காலையிலே படிச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து குக்கிங் ஒர்க் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ ஏன் இந்த டைமில் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நிறைய கோல்டு லோனில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதில் அந்த 9 ரூல்ஸை நம்ம பார்த்தோம்னா நம்மளால் இனிமேல் கனவுல கூட போய் நம்மளோட நகையை வச்சு ஒரு வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்குறதோ, இல்லை ஒரு கார் வாங்குறதுக்காக நான் போய் நகை வைக்கிறதோ, இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ, பசங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்கு கூட என்ன பண்ண முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நம்ம தங்கத்தை வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி நம்ம யூட்டிலைஸே பண்ணுறோம். அது இனிமேல் என்ன பண்ண முடியாது, கவர்மெண்ட்டால் நமக்கு சாத்தியப்படாது. டைரெக்டாக போயிட்டு பக்கத்தில் இருக்கிற அடகு கடையில் அதிக வட்டிக்கு நகையை போய் வச்சு நம்ம பணம் தான் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் இந்த ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட வந்து 22 கேரட்டுக்கு கீழே கோல்டு இருந்தால் லோன் கிடையாது சரிங்களா? இன்னொன்று கோல்டு காயினாக இருந்தாலும் லோன் கிடையவே கிடையாது. 22 கேரட் கோல்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி காயினாக இருக்கிறவங்களும் 22 கேரட்டாக இருக்கணும். அப்படி நீங்கள் பேங்க்கில் வாங்கின காயின்ஸுக்கு மட்டும்தான் லோன் அப்ரூவல் இருக்கான். கடையில் போய் வாங்குறது, வெளியே வாங்குறது அப்ரூவல் கிடையாது. நம்ம மோஸ்ட்லி நம்மள ஒரு 100 பேர் இருக்கோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 99% வந்து ஜுவல்லரி ஷாப்பில் சீட்டு போட்டு தான் நம்ம வந்து காயின்ஸ் வாங்குவோம். இல்லை ஏதாவது தெரிஞ்ச கடைகளில் தான் நம்ம காயின்ஸ் வாங்குவோம். யாருமே பேங்க்கில் போயிட்டு அப்ரூவலோடு அந்த ஷீட்டோடு நம்ம வந்து வாங்க மாட்டோம். பட் அப்படி இருந்தால் தான் கோல்டு காயினு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கோல்டு காயினாக வாங்குறதுக்கு ரீசனே சேதாரம் செய்கூலி இல்லாமல் தங்கத்தை சேர்த்து வச்சு நாளைக்கு அதை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணோங்கிறதுனால தான். ஸோ இது வந்து முடியுமாங்கிறது தெரியலை. ஒன்று நகையை விற்றுடணும். இவங்களோட பாலிசி படி பார்த்தா நகையை விற்றுருங்க, நீங்கள் அடகு வைக்கக்கூடாது. ஒரு மிடில் கிளாஸுக்கு 100% வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணாத ஒரு மோசமான ரூல்ஸ் தான் இந்த 9 ரூல்ஸ் இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னுமே தங்கத்தை போய் அடகு வச்சு பணம் வாங்கி அதை தங்கமாக மாற்ற முடியுன்றது வந்து கனவுல தான் நடக்கும் அப்படிங்கிறது என்னோட விஷயம். ஓகே, ஸோ ஒரு ரூல்ஸாக நம்ம பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு லோனுக்கு ஆர்பிஐயால் புதுசாக விதிக்கப்பட்டிருக்கிற அந்த 9 ரூல்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, தங்கத்தோட மதிப்பில் இருந்து 75% தான் உங்களுக்கு பணம் லோனாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகை இருக்குன்னா அதை நீங்கள் பேங்க்கில் போய் அடகு வைக்கும்போது உங்களுக்கு இந்த 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகையை வந்து எடுத்துக்கிட்டு 75,000 தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி சில பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 75% இருந்துச்சு. பட் இப்போ ஆர்பிஐ ரூல் படி எந்த ஒரு சர்வீஸ் சென்டராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பேங்காக இருந்தாலும் சரி, ஃபினான்ஸ் செக்டராக இருந்தாலும் சரி, 75% தான் உங்களுக்கு அந்த தங்கத்தோட மதிப்புக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் விவசாயிகளாக இருந்தீங்களா, அதாவது ஃபார்மராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தங்கத்தோட மதிப்புலேருந்து கொஞ்சம் கூடுதல் சதவீதம் பணம் கிடைக்கும். ஆனால் பட் இப்போது கிடையவே கிடையாது. நீங்கள் விவசாயம் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, ஃபிக்ஸ்டாக 75% தான் உங்களுக்கு தங்கத்தோட மதிப்பிலேருந்து லோன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ ரெண்டாவது முக்கியமான ரூல்ஸ் இங்கே என்னன்னா, இப்போ நம்ம தங்கத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம பேங்க்கில் போய் வைக்க போனோம், அடகு வைக்க போகிறோம், லோன் வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த தங்கம் வந்து நமக்கு சொந்தமான தங்கமா அப்படிங்கிறத நம்ம பேங்க்கில் இருக்கிறவங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தங்கம் வந்து நம்ம எந்த இடத்துல வாங்கணும், எங்கே பர்ச்சேஸ் பண்ணணுன்றதுக்கு உண்டான ரசீது வந்து வேணும், பில் வேணும். ஜுவல்லரி ஷாப்பில் கொடுப்பாங்கல்ல, அந்த பில் வந்து நம்ம கண்டிப்பாக வேணும். இதில் நிறைய பேர் பாதிக்கப்படுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி ஒரு குடும்பத்தில் நகை எப்படி வரும்னா, இப்போ நான் ஒரு நம்மக்கிட்ட இருந்து தான் வரும். இப்போ நமக்கு வந்து நம்ம அம்மா வீட்டிலேருந்து கொடுத்துருப்பாங்க, சீதனமாக கொடுத்துருப்பாங்க, இல்லை யாராவது வந்து பார்த்திங்கன்னா கோல்டை வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நமக்கு செய்முறையாக செஞ்சுருப்பாங்க. இல்லைன்னா நம்மளோட மாமியாரோ இல்லை அவங்களோட அம்மாட்ட இருந்தோ சம் கோல்டு வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்மக்கிட்ட பில் வேணும்னா நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழல இல்லையா? ஸோ நம்ம சின்ன சின்னதாக சேர்ப்போம், பில்ஸ் எல்லாம் இருக்காது. சில பேர் வந்து ரொம்ப பழைய நகையாக இருக்கும், அது பாட்டி காலத்து நகையாக இருக்கும். ஸோ அவங்ககிட்டலாம் பில் கேட்க முடியாது. யாராவது செய்முறைக்கு நமக்கு வந்து செஞ்சுருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் பில்லோடு வந்து செய்முறை செய்யுங்க நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு தங்கம் அப்படிங்கிறது ஆத்திர அவசரத்துக்கு உதவுறதுக்காக. ஸோ இது வந்து நம்மளோட தங்கம் தானா அப்படிங்கிறது பில் வேணும். ஸோ இனிமேல் நீங்கள் எங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு பில்லை வச்சுக்கோங்க. நம்ம போய் அடகு வைக்கும் போது அந்த பில்லை நம்ம ஒரு காப்பி சப்மிட் பண்ணணும். ஸோ மூணாவது முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா,
உங்கள் கையில் பில் இருந்தாலும் அந்த தங்கத்தோட மதிப்பு என்னங்கிறதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா. இதுதான் தேர்ட் ரூல். எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறது அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு வளையல் எடுத்துகிட்டு போய் அடகு வைக்க போகிறேன் பேங்க்லன்னா, ஃபஸ்ட்டு அந்த வளையலை நான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கோல்டு செக் பண்ணுவாங்கல்ல, பியூரிட்டி செக் பண்ணுவாங்கல்ல, அவங்ககிட்ட போய் நம்ம கொடுக்கணும். இல்லை ஒரு அடகு கடையில் யார்கிட்டயா போய் கொடுத்து இந்த கோல்டோட வெயிட் என்ன, அதில் ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்தால் அந்த ஸ்டோன்ஸ் கழிச்சது போக அந்த கோல்டோட வெயிட் என்ன, ஸோ மொத்த வெயிட் எவ்வளோ இருக்குது, இது 916 கேரட் கோல்டா, அதாவது 24 கேரட்டா, 22 கேரட்டா, 18 கேரட்டா, 20 கேரட்டா, எந்த கேரட்டில் இந்த கோல்டு இருக்குது, ஸோ இன்றைய மதிப்புப்படி இந்த கோல்டோடைய விலை என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி நம்ம வாங்கி அதை வந்து என்ன பண்ணணுமா, நம்ம பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்கணுமா. ஸோ இதுதான் 3வது ரூல்ஸு. ஸோ 4வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த தங்கம் வந்து பார்த்திங்கன்னா 916 தங்கமாக இருந்தால் மட்டுமே தான் நமக்கு பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 75% லோன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட தங்கம் வந்து 22 கேரட் கோல்டு தங்கம் கிடையாது. ஸோ கொஞ்சம் கம்மியான ரேட்டில் நான் தங்கம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 18 கேரட்டோ ஒரு 20 கேரட்டோ நான் கோல்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க, 75% கொடுக்க மாட்டாங்க. ஸோ 5வது ரூல்ஸ் என்னன்னா, இப்போ அந்த 18 கேரட் கோல்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த தங்கத்தோட வேல்யூ என்ன இருக்குது, 18 கேரட் கோல்டுக்கு இன்னைக்கு ரேட்டில் என்ன வேல்யூ இருக்குங்கிறத பிரித்து பார்த்து அதுக்கு உண்டான மதிப்புலேருந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி 18 கேரட் கோல்டு நிறைய பேர்கிட்ட மேபி இருக்கலாம். 22 கேரட் வந்து இப்போ தான் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக தான் எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி 18 கேரட் கோல்டு தான் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அப்போது அப்படி வச்சுருந்தாங்கன்னா அந்த தங்கத்தை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ 6வது முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நகையை போய் நம்ம போய் அடகு வைக்கிறதுல எந்த விதமான வெயிட் லிமிட்டும் கிடையாது. அதாவது எவ்வளோ இருக்கும், ஒரு 50 பவுனை கூட வந்து சில பேர் போயெல்லாம் அடகு வைப்பாங்க, ஒரு 100 பவுன் கூட போய் அடகு வச்சு பணம் வாங்குவாங்க. ஆனால் இன்னுமே என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம கொடுக்குற அந்த நகை வந்து பியூரிட்டி கரெக்டாக இருக்குது, ஸோ எங்கே வாங்கியிருக்கேன்றதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் இருக்குது, அதுக்கு வந்து எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டும் நான் வாங்கி கொடுத்துட்டேன், அது வந்து 916 கோல்டாக தான் இருக்குது. எப்படி நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாலும் சரி 1 கிலோவுக்கு மேலே தங்கத்தை வந்து அவங்க எடுத்து உங்களுக்கு பணமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ 1 kgக்கு கீழே இருக்கக்கூடிய தங்கத்தை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எங்கிட்ட நிறைய தங்கம் இருந்தாலும் ஒருவருடைய பேரில் ஒரு நேரத்தில் உங்களுக்கு 1 kgக்குள்ளே இருக்கக்கூடிய கோல்டுக்கு மட்டுமே தான் நமக்கு பேங்க்கில் லோனே கிடைக்கும். சரிங்களா. ஸோ 7வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, சில்வருக்கு லோன் கொடுப்பாங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது. இத்தனை வருஷமாக வந்து யாருமே வந்து வெள்ளி நகையை வச்சு நம்ம லோன் வாங்கவே மாட்டோம், கரெக்டுங்களா. அதனால தான் நம்ம வெள்ளி நிறைய வாங்கியிருக்கவே மாட்டோம். ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஸோ வெள்ளியை வச்சும் என்ன பண்ணலாம்னா குறிப்பிட்ட தொகையை அவங்க நமக்கு லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வெள்ளி நகை இனிமேல் விற்கணும்னு அவசியம் இல்லை. இது நமக்கு கொஞ்சம் ஒரு லாபமான விஷயம் தான். ஆனால் எவ்வளோ தொகை கொடுப்பாங்கன்றது தெரியல. ஸோ வெள்ளியை வச்சும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளால் பணத்தை பேங்க்கில் லோனாக பெற்று முடியும், திருப்பி அந்த வெள்ளி பொருளை நம்மளால திருப்பி விற்கவும் முடியும். ஆனால் முக்கியமாக அந்த வெள்ளியோட பியூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 925% வந்து பார்த்தீங்கன்னா அதோட பியூரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சில்வர்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க்கில் லோன்ஸ் கொடுப்பாங்க. இது ஒரு புதுசாக இருக்குது, நமக்கு ஓரளவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இந்த 7th ரூல். ஸோ 8th ரூல் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேங்க்கில் ஒரு சின்ன ரசீது மட்டும் தானே கொடுப்பாங்க, நம்மக்கிட்ட ஒரு சின்ன ரசீது மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ ஃபுல் டீட்டெயிலும் ஒரு பெரிய ஒரு சம்மரி மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க. எப்போ அடகு வச்சோம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருக்கோம், ஸோ அதோட வெயிட் என்ன, அது என்ன பொருள், எவ்வளோ பியூரிட்டி இருக்குது, எவ்வளோ லோன் அமௌண்ட் நமக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் நம்ம திருப்பணும், திருப்பலைன்னா எப்போ வந்து அதை ஏலத்துக்கு விடுவாங்க, ஸோ ஏலத்துலேருந்து நம்ம கட் டவுன் பண்ணுறதுக்கு அந்த என்ன ப்ரொசீஜர் இருக்குது, இது எல்லாமே வந்து டோட்டலாக ஒரு பத்திரம் மாதிரி என்ன பண்ணிடுவோம், பத்திரம்னு சொல்ல முடியாது, ஒரு பேப்பர், அதாவது நமக்கு தெளிவாக எல்லாமே ஒரே பேப்பரில் வந்துடும். அந்த மாதிரி நமக்கு டீட்டெயில்டாக ஒரு சம்மரி மாதிரி நமக்கு ஒரு PDF மாதிரி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு பிரிண்டாக கொடுத்துருவாங்க. இது வந்து 8வது விஷயம். ஸோ 9வது கடைசி ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இவ்வளோ ப்ரொசீஜரை தாண்டி வந்து லோன் வாங்குவோம்ன்றது எனக்கு டவுட்டு. ஏன்னா யார்கிட்டையுமே என்ன இருக்காது, நகை வாங்கின பில் இருக்காது. சரிங்களா. நான் சில பில்ஸ் தான் நானே வச்சுருக்கேன், மித்த பில்லெல்லாம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதில் வந்து பில்ஸ் இருந்தாலும் 916 கோல்டாக இருந்து இதெல்லாம் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து, பியூரிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து நம்ம இப்போ கோல்டு லோன் வாங்கிட்டு திருப்பி நம்ம பே பண்ணிட்டோம், ஆன் தி டைம் பே பண்ணிட்டோம்னா அந்த பேங்க்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் செக்டாரோ என்ன பண்ணணும்னா
மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு 7 days டைம் வந்து RBI கொடுக்குறாங்க. 7 நாட்களுக்குள்ளே அவங்களோட தங்கத்தை நம்ம திருப்பி கஸ்டமர்கிட்டே கிளைண்ட்டுக்கிட்டே கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா பேங்க் நம்மக்கிட்ட அடுத்த ஒரு நாளைக்கும் அவங்க நமக்கு 5000 பெனால்ட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு நமக்கு பெனிஃபிட் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி உடனே கொடுத்துருவாங்க. போயிட்டு நமக்கு கோல்டு வந்து 7 days நம்ம வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. பணத்தை வட்டியோடு கொடுத்துட்டோன்னா நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த RBIயோட முக்கியமான 9 ரூல்ஸ். இந்த 9 ரூல்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இனிமேல் யாரும் கோல்டுக்கு லோனுக்கு போகாதீங்க, கோல்டை வச்சு பணம் பண்ண முடியாது அப்படின்றத நமக்கு இன்டைரக்டாக சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தோணுது. ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு சாமானியனால இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு டக்குன்னு அவசரத்துக்கு தான் நம்ம லோனுக்கு போவோம். ஆனால் லோன் வாங்கணுன்னாலே ஒரு 4-5 நாள் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி பியூரிட்டி பார்த்து ஒருத்தர்கிட்ட தங்கத்தை கொடுத்து அதுக்கு வேல்யூ என்னன்னு பார்த்து அந்த சர்டிஃபிகேட்டு வாங்கின சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வாங்கி செஞ்சு நம்மளால் சப்மிட் பண்ணி கொடுக்க முடியுமாங்கிறது ரொம்ப கொஷின் மார்க் தான். படிப்பறிவு இல்லாதவங்களால இது எப்படி பாசிபிள் ஆகும்? கண்டிப்பாக முடியாது. நம்மளாலே அலையிறதுக்கு நம்ம யோசிப்போம். படிக்க தெரியாதவங்க அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இனிமேல் வந்து கோல்டில் இருக்கக்கூடிய மோகங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். தங்கம் நம்ம யாருமே இனிமேல் ரொம்ப போக மாட்டோம் அப்படின்றது என்னோட தாட்டு. ஸோ நானே வந்து அப்படி தான் இருக்கேன். இதுக்கப்புறம் தங்கத்தில் நம்ம பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.